உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரியமானவனே, உங்களை பார்த்து சொல்ல, பிரியமானவனே, நீ மற்றவங்களை மாதிரி ஆத்மாவில் மட்டும் வாழாம ஆத்மாவில் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Why should we preach prosperity? வாசிப்போம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம். ஒரு அதிகாரம் தான் இருக்கிறதுல 2ஆம் வசனம் வாசிப்போம். பிரியமானவனே, எல்லாம் சொல்லுங்க. ஆமென். வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். ஆத்மாவில் மட்டும் வாழ்கிறவர்கள் விசுவாசிகள், எல்லாவற்றிலும் வாழ்கிறவர்கள் பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுவோம். இல்லை, நான் எல்லாவற்றிலும் வாழ மாட்டேன்னா விட்டுரு. ஆனால் இது பிரியமானவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. என்னை பார்த்து சொல்கிறதா நினைக்கிறேன். பிரியமானவனே, பிரியமானவனே, உங்களை பார்த்து சொல்ல, பிரியமானவனே, நீ மற்றவங்கள மாதிரி ஆத்மாவில் மட்டும் வாழாமல் ஆத்மாவில் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இடம் எப்படி வருது? வேண்டுகிறேன் தமிழில் இருக்கு, ஆங்கிலத்தில் ஆமாம், மூல மொழிபெயர்ப்பில் விரும்புகிறேன்னு இருக்கு. ஆமாம், ஐ விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். நான் உன்னை வாழ்த்துகிறேன், நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படின்னா, எல்லாவற்றிலும் சபையானது ஆத்துமாவில் வாழ்ந்து இருப்பதை பற்றி மட்டும் பேசக்கூடாது. சபையானது எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பதை பற்றி பேச வேண்டும். ஆமா, கன்சர்ன் அபவுட் ஆல் ஏரியாஸ். ஒரு சபை ஒரு விசுவாசியின் மீது விசுவாசியுடைய எல்லா ஏரியாவையும் என்ன செய்யணும்? கன்சர்ன் பண்ணணும். ஆனா சபை எதைத்தான் கன்சர்ன் பண்ணிருச்சு? இன்று ஜெபித்தாயா, இன்று வேதம் வாசித்தாயா, ஆமா, இன்னைக்கு பேங்க்ல போய் 50,000 எடுத்தாயா? அந்த கேள்வி கேட்கறது இல்லை. எனக்கு கேட்டால் இவன் பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படியாகி போச்சு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாயா என்பதும் நீங்க ஆத்மாவுக்கு கன்சர்ன் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அதை மாதிரி நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, நீ ஆரோக்கியமா இருக்கியா என்று பல விஷயங்கள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவோடு தொடர்புடைய பல ஏரியா இருக்கு. ஒரு சபை என்ன செய்யணும்? ஆத்மா வாழ்கிறதை பற்றி மட்டும் பேசக்கூடாது. ஆத்மா வாழ்வது என்றால் என்ன? ஒரு மனிதன் நல்ல குணநலன்களுடையவனாய் மாறினால் அவன் ஆத்மா வாழ்கிறதுன்னு அர்த்தம். கோவப்பட்டவன் கோவத்தை குறைச்சிட்டான், புரிஞ்சுக்கிறாம இருந்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்மறையா பேசுறவங்க பேசுறது இல்லை. நல்ல குணநலன்கள் இது எல்லாம் ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது, உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது, கேரக்டரோட சம்பந்தப்பட்டது. சபை இந்த ஒரு ஏரியாவே பேசக்கூடாது வருஷம் ஃபுல்லா. ஆமா, நீ மாறிட்டியா, நீ இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா. ஆத்மா வாழ்வது நல்லது, ஆனால் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மனதின் விருப்பம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே